இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பீர், எங்களோடு கூட இருந்து காரியங்கள் நடப்பிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு உம்மை வரவேற்கிறோம். இந்த ஆராதனையிலே என் தேவன் எழுந்தருளும். எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர்களாய் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வல்லமை அனுப்பும், கிருபைகளை அனுப்பும், வார்த்தைகளை அனுப்பும். நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் இந்த இடம் முழுவதையும் இந்த மக்களையும் மூடிக்கொள்ளும். தேவனாய கர்த்தர் ஒருவரே தேவன். நீர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும். எல்லாவற்றான் நிரப்புகிற தெய்வமே, ஒரு நிறைவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உம்முடைய கிருபையும் நன்மையும் வாழ்நாளெல்லாம் தொடரட்டும். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை இருக்கட்டும். இயற்கை தடைகள், செயற்கை தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இந்த ஆராதனைக்கு வருகிற ஜனங்களுக்கு தடையாக மழை இல்லாதபடி ஆண்டவரே, மழையை வேறு பகுதிக்கு நீர் அனுப்பிவிடும். ஆண்டவருடைய கரம் செயல்படுவதாக. இங்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் மேலெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவைகள் சரியாய் செயல்படுவதா இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உம்முடைய கிருபை விளங்கட்டும். தேவனாய கர்த்தரே தேவன், நீரே ஆளுகை செய். பாடுகிற, இசைக்கிற, ஆராதனை நடத்துகிற, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசுகிற, சாட்சிகளை சொல்லுகிற, அன்றை விசேஷித்த பாடல்களை பாடுகிற, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற, ஊடகத்தில் ஊழியம் செய்கிற அத்தனை பேர் மேலும் அபிஷேக தைலத்தை ஊற்றி ஞானத்தின் ஆவினால் நிரப்பி உம்முடைய கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளும். எங்களோட திறமைகளை அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமையே எங்களுக்கு நன்னோக்கமாய் இருக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் வெறுமையாக்கி தேவ சமூகத்திலேயே என்னையும் எங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மத்தில் இருக்க தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். நாமும் கர்த்தரை பாடுவோம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமே என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தேன், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்தேன், வெளிச்சம் தாரும் ஆவியானவரே.
வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. சொல்லி தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. அந்த ஆண்டவர் மகிமைப்பட்ட பழைய படம் கரம் பிடிச்சு வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதிப்பாடி போற்றுவோம் என்று சொல்லி பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களிப்பாற்ற நீ நிறைந்த அறிவுக்கு, களிப்பாற்ற நீ நிறைந்த அறிவுக்கு கர்த்தரை அழைத்து செல்கிறார், கர்த்தரை அழைத்து செல்கிறார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாளோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். அந்த இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம், அந்த இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென்
தேவன் நம்மை நடத்துவார். எந்த சூழலிலும் கர்த்தராய் கூட இருந்து நிட்டும் நடத்துகிற தேவன் அவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன் மரணப்பறிந்து நம்மை நடத்துவார். நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறப்பலாம் ஒரு பாலை பாடுவோம். அனாதி தேவன் அடைக்கலமே ஒரு நிச்சய பையங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் மரணப்பறிந்து நம்மை நடத்துவார். அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. கருணைத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்தில் நயம் காட்டி உன்னை எளிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. அநேக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அநேக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவனும் நாடைக்கலமே அவனிட்டிய புயங்கள் உன்னாதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனது உருகும் தூய தேவ அன்பே. சாதாரணத்தில் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார்.
வரும் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே ஆனாதி தேவன் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார் ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா சல்லதம் மகிழ்ச்சி அடைவா இன்ற தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா அநாதி தேவனும் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவனும் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே ஆனந்த பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார் ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா சங்கரம் மகிழ்ச்சி அடைவா இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா அநாதி தேவன் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே அநாதி தேவன் நாடுகளவே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்பும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி எங்கே வருவாங்களாம்? ஆலயத்துக்கு வருவாங்களாம், சபைக்கு வருவாங்களாம். நித்திய மகிழ்ச்சி அவள் தலைகள் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போடையது ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவனாய கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியால் நிரப்புவார். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகும்படி கர்த்தர் செய்வார். அதனால சங்கீதக்காரன் எப்படியா சொல்லுகிறான்? சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தில் கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவன் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நாமத்தின் நிமித்தம் தெய்வ நீதியை நடத்துகிறார்னா, நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன். தெய்வனின் கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாவுக்கு பயப்பட மாட்டேன். என கர்த்தர் கூட இருக்கிறார். கோலும் தடியும் என்னை தேற்றும். அது மாத்திரமல்ல, என் சத்துருக்கு முன்பாக நீர் பந்தி ஆயுத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பி விளைகிறேன். ஜீவனாலாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைச்சிருப்பேன். அவருடைய வீட்டில் நீடித்த நிலைச்சிருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுக்கிறார். தேவன் அதற்குத்தான் சபையில் இணைச்சிருக்கிறார், அவர் கிருபையை கொடுத்து அப்படின்னு சொன்னார். ஆண்டு வாழ்நாள் முழுவதும் அவருடைய கிருபை தொடரும்படிக்கு நித்தம் நடத்துகிற தேவன் நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவாராம்? இன்னொரு வார்த்தை இப்படியே சொல்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில், சங்கீதம் 77:20, மோசே ஆரோன் கையால் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல் வழி நடத்தினீர். ஆண்டவராய் கதை நடத்துகிறவர், ஆலயத்தில் வைத்து நடத்துகிற தேவன் அங்கே ஒரு மேய்ப்பனை வைக்கிறார். பிரதான மேய்ப்பன் ஆண்டவராய் கர்த்தர். அந்த ஆண்டவர் சபைக்கு ஒரு மேய்ப்பனை வைத்து அவர் மூலம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதியின் பாதைகளை நித்தம் நடத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். கடந்த நாட்கள் ஆண்டவர் இப்படியாய் பேசினார். துரத்துண்ட ஆடுகள், இழந்து போன மக்கள், அவர்களுக்கான ஜெபம் என்று சொன்னார். அதன்படியே இழந்து போன மக்கள், சபை விட்டு போன மக்கள், ஆண்டவர் 3 கூட்டத்தையும் சொன்னார். இழந்து போய் திரும்ப கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் 3 கூட்டம் இருக்குன்னு சொன்னார். ஒன்று என்னன்னு சொன்னார்? ஆலயத்துக்கு வந்துட்டு வராமல் இருக்கிறவங்க. இன்னொரு கூட்டம் கேட்டீங்கன்னா,
ஆண்டவரை விட்டு இருதயத்தில் தூரமாய் போனவர்கள். இன்னொரு கூட்டம் பாவத்தினால் தூரமாக போன. இன்னொரு கூட்டம் கேட்டீங்கன்னா உலகம் ஆலயத்துக்கு வந்தவங்க இப்போ உலகத்தில் சிற்றவர்களுக்காக தூரமாய் போனவர். இவர்களுக்காக ஜெபம் என்று ஆண்டவர் சொன்னபோது அவருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையாய் ஆண்டவர் யாரெல்லாம் காமிச்சார்களோ திரும்ப அழைத்து கொண்டு வந்தார். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை சொன்னார். கடந்த நாட்களில் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படியாய் பேசினார். 34ஆம் அதிகாரத்தில் 34 7ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் 34:5 இப்படியா சொல்கிறது, மேய்ப்பன் இல்லாததனால் அவைகள் சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. ஆண்டவர் சொன்னார், இப்படியா ஆலயத்துக்கு வராமல் சபைக்கு வராமல் இருக்கிற மக்களை காட்டு மிருகங்கள் என்ன செய்யுமா? அவங்களுக்கு இரையாகுமா? அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தராய் ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரிக்க போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களே மேய்த்தார்கள். அப்படி சொன்னால் ஆண்டு சொல்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆண்டு சொல்கிறாரு, மேய்ப்பன் இல்லாதனால் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. ஆலயத்துக்கு வராமல் அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதில் போகிறாங்களா? காட்டு மிருகங்களுக்கு இரையாகி போகிறாங்க. தேவன் பேசினார், மேய்ப்பன் இல்லாவிட்டால் ஆடுகள் என்ன செய்யுமா? என்னப்படுக்குது? மேய்ப்பன் இல்லாதனால் அவைகள் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகின. சிதறண்டு போன ஜனங்கள் காட்டு மிருகங்களுக்கு இரையாகுமா? அது மாத்திரமல்ல, அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனம், ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மேய்ப்பன் இல்லாதனால் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்கள்லாம் இரையாகி போயின. காட்டு மிருகங்களுக்கு, பிசாசுகளுக்கு இல்லையா, மனுஷிக கிரியைகளுக்கு அது இரையாக போகுமாம். அப்படின்னு சொன்னால் நமக்கு அடைக்கல எதுங்க? தேவனுடைய ஆலயம். நானும் கர்த்தரை அண்டிக் கொள்வேன் இல்லையா? சங்கீதம் 84 சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், சேனைகளின் கர்த்தாவே இந்த வாசம் எவ்வளவு இன்பமானவைகள், ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரார்கள் வாஞ்சையும் தவணுமா இருக்கிறது, என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனும் தேவன் நோக்கி கம்பீர சத்தம் அடிக்கிறது. என் ராஜாவும் என் தேவன்மாய் செயல் கர்த்தாவே அவன் பீடங்கள் அண்டைகள் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான குருவிகளுக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. வீட்டில் வாசமார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பார்கள். உண்மையிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்கள் செவியான வழியை கொண்டு இருக்கிற பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கியை உருவம் நடந்து நீரூற்றாக்கி கொள்கிற மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பழச்சின் மேல் பலனடைந்து சீயோல் தேவன் சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைவார்கள். வாழ்க்கையிலே போராட்டம் வந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கியை உருவம் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். சங்கீதக்காரன் சொல்கிறார், உடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருப்பார்கள். 3ஆம் வசனத்தில், என் ராஜாவும் என் தேவனுமாய் செயல் கர்த்தாவே உடைய பீடங்கள் அண்டைகள் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைச்சதே இல்லையா அவள் வீட்டில். அப்படின்னு அது கிருபைங்க. கர்த்தர் நம்ம நினைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுங்க? எனக்கு எப்போ சமயம் இருக்குதோ அப்போ நான் எங்கே வருவேன்? ஆலயத்துக்கு இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எதை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறது தெரியுமா? ஆலயத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எந்த மனிதன் ஆலயத்தை முக்கியத்துவம் படுத்தாம கனவீனப்படுத்துறானோ அவன், இந்த வார்த்தையின்படி எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படியே, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சூறாயாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. சபையை அசுத்தம் பண்றவன் அவன் காட்டு மிருகங்களுக்கு என்ன செய்வானா? இரையாகி போவானா? ஆனால் நாங்கள் எங்கள் கடமை ஃபோன் பண்ணுவோம், விசாரிப்போம், ஏன் வரலன்னு கேட்போம், ஜெபிப்போம்ல. அதனால நிச்சயம் கர்த்தர் எங்களை கணக்கு கேட்க மாட்டார். நாங்கள் செய்கிறோம் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரி கேட்டாலும் கேட்கலாம் சொல்லு. ஆண்டவர் சொல்லுவார், காதுள்ளவன் கேட்டு காது இருந்தா கேளு. அப்படிதான் இயேசு பிரசங்கம் பண்ணாரு. எங்கேயாச்சும் அழுத்தி அப்படி நீ கேட்டுதான் ஆகணும்னு சொன்னாரா? அப்படி பிரசங்கத்தை கவனிச்சுங்களேன். இயேசு பிரசங்கம் பண்ண போதெல்லாம் ஆண்டவர் அழகா சொல்லிட்டு, காதுள்ளவன் கேட்க கடவுனா சொல்லாமல் இருந்தால் அந்த கட்டாயம் விசாரிப்பார். சொல்லாட்டி அவ்வளோதான் பிரச்சனை இல்லை. சொல்லும் போது காது இருந்தால் கேளு, காது இல்லாட்டி
யாருக்கு நஷ்டம்? இதை கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. வேதம் சொல்கிறது, இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. அதுக்கு தான் இயேசு வந்தார் வெளிச்சமாக, மற்றொரு வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு. பாவ இருள் இருக்கிற மக்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இருளிலிருந்து வெளியே வர்றாங்க. எல்லா மக்களும், ஆண்டவர் அறியாத மக்கள், அவங்க சிஎஸ்ஐயாக இருக்கலாம், ஆர்சியாக இருக்கலாம், எந்த சபையை சேர்ந்தாலும் எங்கே வரும்போது சொல்லுவாங்க, சில மக்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோன்ட்டு. அவர்களுக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இல்லைன்னா அவங்களாம் அப்படி சாடுவாங்க. சபை சாட்சி எத்தனை மக்களை பார்க்குறாங்க தெரியுமா? எத்தனையோ வேறு வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கா நீங்கள் ஜெபிக்கும் போது அலக்களிக்குது அப்படின்ட்டு. ஆமாம், உள்ளத்தில் யாரும் இல்லை, ஏசு இல்லையே அப்படின்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு துரத்துவது ஈஸி, போயிடும். ஏன்னா இருள் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் விடுதலை ஆகி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சத்தியத்தை அறிந்து அவர்கள் தேவனை அசட்டை பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வருவது என்ன தெரியுமா? சர்ப்பம். சர்ப்பம் சர்ப்பம் வந்துச்சுன்னா துரத்துறது ரொம்ப 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 கஷ்டம். சர்ப்பத்தினால் பிடிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்வாங்கி போய் அதன் பின் சர்ப்பம் வந்து அவங்க போராடின மக்கள் இங்கே இப்போ உட்காந்துருக்காங்க. அந்த சர்ப்பம் எவ்வளோ பாடுபடுத்துங்கிறத அந்த ராஜி ஒவ்வொரு கூட்டத்திலையும் சாட்சி இருக்கிறாங்க. அது எவ்வளவாய் அவங்களை அந்த சர்ப்பம் எவ்வளோ கொடுமையாக நடத்தின எத்தனையோ முறை அழுதுக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு 10 ஆண்டுகளாகி கிறிஸ்துவுக்கும் தனக்கும் சம்மந்தமாக வாழ்க்கையை வந்தபோது ஏதோ இயேசுவுக்கு போகிறோம், ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ வேத வாசிக்கிறோம் அப்படி இருந்தபோது அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தபோது நந்தினி அக்கா அவங்க பொண்ணு படிச்சிச்சு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தப்போ அந்த அக்கா வந்தாங்க. வரும்பொழுது அவர்களுக்கு சர்ப்பருக்கே தெரியல. ஆனால் ஜெபிக்காரமே கத்தர் அழகு அதுக்கெல்லாம் பிசாசு அலக்களித்தது. அப்போ ஆண்டு சொன்ன சர்ப்பத்தின் ஆவி பாரு, அபிஷேகம் பாரு நடிக்குது பாருன்னு சொல்லி. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதங்களையும் வரும்போது கண்ணீர் வடிப்பாங்க. சர்ப்பம் எப்படி கிரியேஷன் அவங்க சொன்னாங்க. கடந்த நாட்களில் பெண்களுக்கு வரப்போ அது சாட்சியாக சொன்னாங்க. அவங்க ஏறி வரும்போது சர்ப்பம் பின்னாடியே வருமா. அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து இங்கே தொங்குமா சர்ப்பம். இங்கே வந்து உட்காந்த உடனே சேரில் உட்காந்த உடனே அது வாழத்துக்கு மல்ல வச்சுக்கு வாழும். அதுக்கப்புறம் சர்ப்பம் சொல்லுமா, நீ சர்ச்சுக்கு மட்டும் போகாத, அவங்க சொல்கிறது என்ன செய்யாத, கேட்காது அப்படின்ட்டு. அவங்க அதனால பயங்கர உபத்திரவம் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு வரணும், வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னப்போ அதுக்கப்புறம் விடாமல் வந்தாங்க. அப்போ பிசாசு உட்காந்து அழுகுமா. அவங்க சொன்ன சாட்சி கேட்ட மக்கள் நிறைய அங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பதங்களையும் அவங்க சொல்லுவாங்க. கடந்த நாட்களில் பெண்கள் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பேசினாங்க, சாட்சியே சொன்னாங்க. இன்னைக்கு காணவங்கள அப்படின்னு சொன்னால் பயங்கர கொடுமைங்க. இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ருசி பார்த்து ஆண்டவர் விட்டு விலகி போகும் பொழுது, சபையை விட்டு விலகி போகும்போது காட்டு மிருகங்களுக்கு இரையாகும் என்று தேவன் சொன்னார். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கடந்த நாட்கள் கர்த்தர் பேசினார், பிறப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க வைத்தார், அழைத்து வந்தார். நேற்றைய தினம் அதை கண்ணால் பார்க்கும்படி தேவன் செய்தார் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட மக்கள் ஆகாதபடிக்கு இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே மீட்கப்பட்ட மக்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது 24 பார்த்தீங்கன்னா, கர்த்தரா நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனா என் தாவி அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தரா நான் இதை சொன்னேன், நான் அவரோட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நிச்சரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்கள், அவருடைய ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்கள், அவரை ஆராதிக்கும்படி வருகிற மக்கள் அவர்களை தேவன் சொல்லுகிறார், அவர்களை மேற்றின் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அது மட்டும் இல்லை, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திர தாபரத்து காடுகளில் நிச்சரை பண்ணுவார்கள். தேவன் செய்வாருங்க, வாழ்க்கையில் சமாதானம் கொடுப்பாரு. நம்ம சபைக்கு ஒரு குடும்பங்கள் எத்தனை பேர் தெரியுமா, எவ்வளோ பாடுகள் மத்தியில் ஆலயத்துக்கு வராங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமை இரவு 11:15 ஒரு ஃபோன் வந்தது. ஒரு மகள் அழுது கொண்டே சொன்னாள். ஃபோன் பண்ணா, என்னம்மான்னு கேட்டப்ப வீட்டில் ஒரே பிரச்சனைக்கா, ஜோமனுங்க என்ன செய்யணும்னு தெரியல, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கார குடிச்சிட்டு வந்து சர்ச்சுக்கு போனேன்னா நான் செத்து போயிடுவேன், பயங்கர பிரச்சனை பண்ணார் அப்படின்ட்டு. நேற்று காலையில் பேசும்போது மறுபடியும் சொன்னாள், நம்ம ஜெபிப்போம், இன்றைக்கி அந்த மகள் வருவாளோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. நீ இந்த வாரம் போ, நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருக்கா. பயங்கர பிரச்சனை. ஏன்னால எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லா குடும்பத்துக்கும் பிரச்சனை. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு, பஞ்சாயத்து பண்ண. எப்போ நைட்டு 11 மணிக்கு மேலே. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி ஆண்டு அழைச்சிட்டு வந்திருக்காருங்க. இந்த மகள் வரும்போது நினச்சி வருவாளோ
ஆனால் கர்த்தருக்காய் நிற்கிற மக்கள் ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் எனக்கு ஆலயத்துக்கு வர முடியும், ஆனால் எனக்கு எப்போ சௌக்கியமோ அப்போ தான் நான் வருவேன்னு சொன்னால் அப்படியே தேவனும் இருப்பார் உங்கள் வாழ்க்கையில். அப்படி இராதபடிக்கு காட்டு மிருகங்கள்னு சொன்னால் பவுல் சொல்கிறாரு, கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர் அவர் எப்படி இருக்காங்களாம், மிருகங்களை பல இருக்காங்களாம். தீத்துல வாசிக்கிறோம், கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர். தீத்து 1:15-12 படுங்கப்பா. கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்றின் சோம்பேறிகள். அப்போ யாரை ஆண்டவர் துஷ்ட மிருகம்? மனுஷர்களை இல்லையா? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் சமாதானம் செய்வாராம். அதே சமயம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆண்டவரே சத்துரு என்ன செய்வாராம்? எழுப்ப பண்ணுவாராம். வேதம் இருக்குது, அவரே எழுப்ப பண்ணுவாராம். அவரே சத்துருவாய் மாறி யுத்தம் பண்ணுவாராம். அவருடைய வார்த்தையை விட்டு விழுகிற மனிதர்களுக்கு அப்படி இராதபடிக்கு தேவன் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணபடிக்கு உங்களை வாழ்ந்திருக்கும்படி நீங்கள் திரும்பி பாடிக்கொண்டு ஆனந்த கழிப்பில் உதவ கத்திரி துதிக்கும்படிக்கு சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும்படிக்கு உங்களுக்கு ஒரு அடைக்கலமான இடமாக இருக்கும்படி கர்த்தர் எதை கொடுத்துருக்காரு? சபையில். இதை சொல்றதுனால வராமல் போவாங்களா? பரவாயில்ல. கர்த்தர் காண்பித்தார் கடந்த நாட்களில் திரள் கூட்டம் ஆலயத்தை சூழ்ந்திருப்பதை காண்பித்தார். ஆண்டு சொன்னார், இன்னும் வரும் நாட்கள் திரள் ஜனங்களை அழைத்து கொண்டு வருவேன். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவர் செய்வார். ஏன்னா அவர் சபை இல்லை, அவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது, அவருடைய சபையை கட்டுறதில்லை. அப்படி இருக்கும் இது சொல்கிறதுனால ஐயோ வராமல் போயிடுவாங்க. போனால் போட்டும், சொல்கிறது எங்கள் கடமை. அவர் நிச்சயமாய் அவரை அண்டிக் கொள்கிற மக்களுக்கு அவர் ஆதரவாக இருந்து அடைக்கலமாக இருந்து அவர் கிருபையில கொடுத்து அவர் மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். என்னை கனமர்களே நான் கனம் பண்ணுவேன். அசட்டை பண்ணுறவங்க என்ன செய்வாங்க? கனவீனப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னார். கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நானும் பாஸ்டரும் அப்படியே ஒவ்வொரு இடமா அழைவோம், ஜனங்க சபைக்கு வரமாட்டாங்களா அப்படின்ட்டு. அது ஒரு காலம் பிள்ளைங்களை வைத்துக்கொண்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க, போகவே நேரம் இல்லை. கர்த்தர் கூட்டிக் கொண்டு வருகிறார் புது புது மக்களை. ஒவ்வொரு மக்கள்கிட்ட எங்கேருந்து வரீங்கன்னா, மேலூர்லேருந்து வரேங்க. மேலூர்லேருந்து எவ்வளோ தூரம் சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் புதங்களும் வராங்க பெண்கள் கொடுத்துக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பகுதியிலேருந்து ஒரு கூட்டமே வருது, வராங்க. அது போல் கடச்சனேல் இந்த அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மாட்டுத்தவணை பகுதியில் நான் சொல்லுவேன், நீங்கள் பக்கத்தில் சபைகளுக்கு போங்கப்பா, கஷ்டமில் எவ்வளோ தூரம் வர்றது அப்படின்ட்டு. இல்லைக்கா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நாங்கள் வருகிறோம். இந்த மக்களை வரும் நாட்களில் அவங்க சொன்னாங்க அழகாபுரி அங்கேருந்து வரான்ட்டு. இதனால சொன்னிச்சுங்க, எங்கள் பகுதி வந்து ஒரு பிரேசல் நடத்துங்கக்கா அப்படின்னு சொன்னிச்சுங்க. கட்டாயம் வரும் நாட்களே நானும் பாஸ்டும் நினச்சிருக்கிறோம், அங்கெல்லாம் போய் பிரேசல் நடத்தணும். நிச்சயமாய் புதன்களை வருகிற மக்கள் அடுத்து ஆராதனைக்கு வரும்படிக்கு தேவன் அழைத்து கொண்டு வா. நீ அறியாத ஜனங்கள் செய்ப்பார்கள் என்ற வார்த்தையின்படியே அறியாத மக்களை தேவன் அழைத்து வருகிறார். ஏன்? அவருடைய ஆலயம் அல்லவா. என் வீடு ஜனங்கள் நிரம்பும்படிக்கு அழைத்து வரணும்னு சொன்னவன் நிச்சயமாக நடத்தி வருவார். அதற்காக சத்தியம் சொல்கிறதுனால அதனால மக்கள் வராமல் போவாங்களா? அதை பற்றி கவலை இல்லை. சீசர்கள் சொன்னார்கள் கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் அப்படின்ட்டு. அது முதற்கண்டு இயேசுவை பின்பற்றாமல் இயேசு பேசும் பொழுது சீசர்கள் சொன்னாங்களாம் கடினமான உபதேசம் இதை யார் கேட்பார்னு சொல்லிட்டு அவருடனே நடவாமல் பின்வாங்கி. அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் பின்வாங்கி போனாங்களா. அவனை இயேசு திரும்பி பார்த்து கேட்குறாராம், நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? 12 பேரை பார்த்து கேட்குறேன், நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்களா? ஐயோ, போன மக்களுக்காக இயேசு பின்னால் போய் அழுதுக்கு மண்டாடலைங்க, நீங்களும் போய் அப்படிதான் கேட்டார். அதற்காக திருச்சபை வளராமல் இருந்தது. எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் பெருகிருக்கிறது, எவ்வளவு லட்சியம் இல்லையா? அவர் மறித்து உயிர்த்தெழுந்தப்ப எவ்வளவாய் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. அதுக்காக அப்படி சபை வளராமல் இருக்காது. அதுக்காக ஜனங்கள் சபையில் சேர்க்கப்படாமல் இருக்க மாட்டாங்க. நிச்சயமாய் அவர் கனம் பண்ணுவார் அவருடைய சபையை. தேவன் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கா, அது கிருபையை பற்றிக்கொள்ளும்படிக்கு நாம் அவரை உறுதியை பற்றிக்கொள்ள அர்ப்பணிப்போம். அந்த சமூகத்தில் இருக்கும் இடத்தில் கண்களை மூடி வழங்கால் படிடுவோமா? உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதியோடையவன் உமையே நாம் இருக்கிறப்ப பூர்ண சமாதானம் காத்துக்கொள்வின் வார்த்தையின்படி தேவன் நமக்கு கிருபை கொடுத்துருக்காருங்க. அவருடைய சபையை கொடுத்துருக்கிறாரு, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அதிலே வாசம் செய்யும்படிக்கு தேவனுக்கு கிருபை கொடுத்துருக்காரு. அலட்சியம் பண்ணுறீங்களா? எனக்கு நேரம் கிடைக்கும்போது சபைக்கு வருவேன் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வச்சுக்குங்க. அப்படி நினைத்து கர்த்தரை அசட்ட பண்றவர்கள் காட்டு மிருகங்களால் அவர்கள் காயப்படுவார்கள். எசேக்கியேல் வாசித்த அந்த வார்த்தையின்படி 8ஆம் வசனத்தின்படியே. அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவருக்குள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சுகமாய்
படிச்சிருக்கும்படிக்கு கிருபைகளை கொடுப்பார், உடன்படிக்கை பண்ணுவார். அவர் உடன்படிக்கையின் தேவன். சீயோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சபையிலிருந்து அங்கே ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். அதற்குத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்த ஆலயங்க அவர் வாசம் செய்கிற இடமா இருக்கிறது, பரிசுத்த ஆலயமா இருக்கிறது. அதில் இணைச்சிருக்கிறார். எதற்கு? உங்க வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடரும்படிக்கு, கர்த்தருடைய வீட்டில் 7 நாள் இணைச்சிருக்கும்படிக்கு. அதனால ஆண்டவனுக்கு செலப்புறோம். பரலோகமே துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் துதிக்கிறோம் ஆண்டவரை. அந்த கிருபைகள் கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் ஒன்றாக கூடி துதித்து மகிமைப்படுத்த நீங்கள் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து பாடி மகிமைப்படுத்துவோமா? பரலோகமே துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். சொல்லுவோம், ஆண்டவனுக்கு சொல்லுவோமா? உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம்
ஒருவனை அவர் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் தேற்றும் போது உங்கள் எலும்புகளாம் பசும்பலை போல செழிக்குமாம். ஏசாயால வாசிக்கிறோம். அவர் முழங்கால் வைத்து தாளாட்டுவார், ஆறுதலை கற்றுக் கொடுப்பார், அவர் இடுப்பில் வைத்து சுமப்பார். எங்க தெரியுமா? ஆலயத்தில். ஆண்டவர் ஆலயத்தில் வைத்து ஒருவரை தாய் சேற்றுவது போல அவங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அழுகையின் பள்ளத்தாக்கி உருவம் நடக்கும் போதெல்லாம் அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படிக்கு வெள்ளத்தின் மேல் வெள்ளடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படும்படி ஆசீர்வதிக்கிற இடம் அது சபை, ஆலயம். அந்த ஆண்டவர் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறப்ப அந்த ஆண்டனுக்கு சொல்ல போகிறோம். ஆண்டு சமூகத்தை எழுந்து ஆராதிக்கும்படிக்கு எழுந்து நம்ம பாட போகிறோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் வாசமாக இருப்பதை பார்க்கலாம். ஆலய பிரகலம் வாசம் செய்யும் ஒரு நாளையே தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை. நம்ம ஆலயத்தில் 90 வயது உள்ள தாத்தா ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வராருங்க. 90 வயது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மக்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் சபையில. இப்ப 10 மணி ஆறாவது 2வது சர்வீஸ்ல, ஆனா 10க்கே வந்துடுறாரு. 6.5 மணி நேரமா உட்கார்ந்து இருந்து 6 முடிந்த பின்பு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சரியாய் வருவார். வயது என்ன தெரியுமா? 90. அது போல தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்கணும், அவனுடைய கிருபையை பார்க்கணும், அவரை கலிகூர்ந்து மகிழணும் என்று சொல்லி எனக்கு அந்த கிருபை தாங்க என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு மேலானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உண்மையை சொல்லுவோமா? ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போம். உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள். துதித்துக் கொண்டிருப்பார்கள். நாமே துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே,
உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே நடந்தாலும் சூழ்வடையா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றால் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையிலே நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றால் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை வேளே வல்லமை கொண்டு, வல்லமை வேளே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். லாமேன் சீயோனை காண்பார்கள். லாறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென், கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் ஓ நன்றி ஆவியானவரே. கண்ணீரின் பாதையில் நடக்கிற வாழ்க்கையில அப்பா அவர் களிப்பாய் மாறும்படிக்கு, அழகின் பள்ளத்தாக்கை உருவு நடக்கிற அவர் நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளும்படிக்கு, வெள்ளத்தின் மேல் வெள்ளடைத்து சீயோனில் தேவசன் காணப்படுவான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றபடிக்கு ஒவ்வொரு மக்களையும் இப்படி ஆசீர்வதிக்கும்படிக்கு நிரப்புவீராக. புதிய கிருபையால் நிரப்புவீராக. புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். காண்டாமிருத்தின் கோம்பைப்பால் உயர்த்தி விழாத்திருப்படி, காண்டாமிருத்தின் கோம்பைப்பால் உயர்த்தபடிக்கு கஜ நிரப்புக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரமரா ஷபலா தரபலா கமரோ தரபரா ரீமிக் அபிஷேகம் ஒவ்வொரு தேவ ஜனமும் பாண்டிய பாசல பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு ஆறுதல்படுத்துற ஒரு இடம் உண்டு, உங்களுக்கு அடைக்கலம் இருக்கிற ஒரு இடம் உண்டு. கண்மலின் வெடிப்பில் வைத்து அவர் ஆறுதல் படுத்துவோம். ஒரு கருத்தினால் மறைச்சு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவோம். தீங்கு நாள் தம் கூடாரமில் ஒளித்து வைத்து காப்பாற்றுவோம். கண்மலை மேல் உயர்த்துவோம். ஒரு மர சபல தரபல மர தரபல மர ரிமிக
கச்ச சொல்லி உயிரை நீங்க எழும்புவீங்க, ஆண்டவருக்காக எழும்புவீங்க. கத்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைஞ்சு கழுகனை போல செட்டல் அடிச்சு அவர்கள் எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் இளைப்படைவதில்லை, சோர்வடைவதில்லை. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவசனம் காணப்படும்படி கத்தர் கிருபையை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அந்நிய பாஷையில பேசி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அழுகின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடக்கிறதை பார்த்து சொல்லுகிறார், அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படிக்கு, மழையும் குளங்கள் நிரப்பும்படிக்கு, நீங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவசனில் காணப்படும்படிக்கு உங்க கல்லுகளை ஆண்டு பிரகாசிக்க பண்ணுவாரா, உங்களை ஆசீர்வதிப்பாராம். அப்படி கத்திரை துதிப்போமா, கத்திரை துதிப்போமா. ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, ஒரு புதிய வளமை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, ஒரு புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, உள்ளத்துல விசாரங்கள் நீங்கும்படிக்கு, சஞ்சல தவிப்போ ஓடி போகும்படிக்கு, நிச்சய மகிழ்ச்சி தலைமை இறக்கும்படிக்கு, பாடிக்கொண்டு சீயோனுக்கு திரும்பி வரும்படிக்கு, அதிசயங்களை காணப்படுகிற கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அற்பமாய் சர்ப்பமாய் அல்ல, அற்பமாய் சர்ப்பமாய் அல்ல. ரிஷபலதரபலபரா ரிமிகமலஷபலதரபலபரா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆராத காயங்களாலும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்நாளா போற்றிய பாதம் பணியோ. அநாதி தேவனை அழைக்கலம் பாவை, அநாதையாவது இல்லை. அநாதி தேவனை அழைக்கலம் பாவை, அநாதையாவது இல்லை. ஆனந்த துதி ஒலிக்கும், ஆடல் பாட சத்தமும் தொடிக்கும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றும். ஆண்டவரே, என் ஜனங்களின் முறிவை கட்டி அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல, சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தலை பகலை போல இருக்கட்டும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். இவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், இல்லாதவைகள் இருக்கிறவை காணப்படட்டும். ஆண்டவரே, பலவீனத்திலே வீட்டிலே படுக்கையில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்களை கர்த்தர் தொட்டு அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஜீவனை தாரும், பலனை தாரும், கிருபைகளை தாரும். ஐயா, தகப்பனே உதவி செய்யும், தகப்பனே உதவி செய்யும். அப்பா, உமக்கு நன்றி. அருமையானவரை இலக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாம மகிமைப்படட்டும். ரட்சணியாவுக்காக, ஆரோக்கிய செல்வத்துக்காக, குழந்தை மகனுக்காக, பெர்லின் ஜெனிஃபருடைய தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. ஆயுசு நாட்களை கூட்டித்தான் பலன் உண்டாகட்டும். படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாங்குவீராக. இந்த மாதத்திலே பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் மேலும் உம்முடைய அநாதி கிருபை இருப்பதா. ஆண்டவரே, இன்னும் பீஸ் கட்ட முடியாத நிலைமையிலே ஆண்டவரே, பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக.
ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி கர்த்தர் மேன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்யும். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமா ஆண்டவர், நான் தனியாக அல்ல ஆண்டவரே, நான் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். எஸ்ஐயா 41:13 படி கர்த்தர் துணையாய் நின்றார்களும் இந்த உலகத்தின் பார்வையிலே சிறு பூச்சியை போல, சிறு கூட்டத்தை போல இருந்தாலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்தும். ஊழியக்கான நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு, தயவுள்ள பராமரிப்புக்கு, பரிசுத்த வசனத்துக்கு இவர்களை அர்ப்பணிக்கிறேன். வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலேயே என் பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கி விடும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். For my expectation is from him. நான் நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய தேவனால் வருவதெல்லாம் நன்மையானவைகள். சாத்தானால் வருவதெல்லாம் அழிவு, ஆபத்து, விபத்து, விக்கினம், நாசம், பிரிவு. ஆனால் தேவனால் வருவது நன்மை. தேவனால் வருபவைகள் என்று 5 காரியங்களை சென்ற வாரத்திலே உங்கள் மத்தியிலே பேசினேன். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். நன்மைகள் தேவனிடத்தில் இருந்து வரும். ஆமென். தேவன் நன்மையானவர்களை கொடுக்கிற தேவன் சம்பூர்ணமாய் கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிக்கும்படி கொடுப்பார். நன்மையானவைகளை கொடுப்பார், நாம் அனுபவிக்கும்படி கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் நன்மையானவைகளை நாம் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் கொடுக்கிற நன்மைகள் ஏராளம். வீடு, வாசல், மாடு, மனை, எவ்வளவோ சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், வேலைகள், வருமானங்கள். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் விலையேறப்பட்ட ஈவு. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது, தேவனுடைய ஈவு. தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட ஈவு ரட்சிப்பு. சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நான் நம்புகிறது அவரால் வரும். அது மட்டுமல்ல, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று, ரட்சிப்பு தேவனால் வரும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக. மூன்றாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். லூக்கா 11:13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு விலையேறப்பட்ட ரட்சிப்பு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவி. பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. ஆக பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வருகிறார். நான் போய் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். யோவான் 16:7 சொன்னபடி தேவனாகிய கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் உங்களுக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்திருக்கிறார். ஆகையால் மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வருவார். ஆமென். இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய நாக்கை தொடுகிறார். ஏனென்றால் நாவு நெருப்பு. யாக்கோபு 3:6 நாவானது நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம், எல்லாவற்றையும் சுட்டெரிக்கும். அது விஷம். 8 சொல்கிறது அது விஷம் நிறைந்தது.
அது அடக்க ஒருத்தனால் முடியாது. ஆகையினாலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தொடும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன செய்கிறார்? அக்கினிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்த்தோம். அக்கினிமயமான நாவுகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் பாருங்க, 3ஆம் வசனம். அக்கினிமயமான நாவுகள் வந்தது ஒவ்வொருவர் மேலும். இந்த காட்டை கொளுத்துற அளவுக்கு அந்த உலக அக்கினி நெருப்பை மாற்றுவதற்கு தேவன் நம்முடைய நாவிலே பரிசுத்த ஆவியாகிய அக்கினியை அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? 4ஆம் வசனம், வெவ்வேறு பாஷைகளிலே நாம் பேசத் தொடங்குகிறோம். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிடத்திலிருந்து பேசுகிறார். எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம்? கவலைப்படாதீங்க, நீங்க பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனென்றால் பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 16:1 நீதிமொழி, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய யோசனை மனுஷனுடைய நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். ஆமென். ஆகையால் ஆண்டவர் இந்த நாவிலே யாருக்கு என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காக ஏசாயா 50:4 காலைதோறும் உங்களை எழுப்புகிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், உங்களுக்கு கல்விமானி நாவை தருகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். அடுத்த வசனம், கர்த்தர் என் செவியை திறந்தார். ஆமென். செவியை திறக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் சொல்றதை கேட்கும்படி. உங்களுக்கு கல்விமானி நாவு வேண்டும் என்றால், நீங்க ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால், 50 எலச்சு போய் களைச்சு போய் வேதனையோடு வந்தவங்களை புண்படுத்துவதற்கல்ல, அப்படிப்பட்டவரை ஆற்றி தேற்றுவதற்கும், எந்த நேரத்தில் கண்டிக்கணும், எந்த நேரத்தில் அன்பாய் பேச வேண்டும், எந்த நேரத்தில் அரவணைக்க வேண்டும், யாரிடத்தில் வாலிபன்ட்ட எப்படி பேசணும், வயோதிபர்கிட்ட எப்படி பேசணும், சிறு பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும், பிரச்சனையில் உங்களுக்கு எப்படி பேசணும் என்று சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு நாவை தருகிறார். அதற்காகத்தான் காலைதோறும் அவர் எழுப்புகிறார். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலிருந்து நான் பேச வேண்டிய வார்த்தைகளை கட்டுத்தான் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம். ஏனென்றால் நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய கர்த்தர் நீ நம்புகிறது கர்த்தரால் வரும். வாக்குத்தத்தின்படி 62:5 கர்த்தரை நம்பினான் எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அவன் சொன்ன வார்த்தைகளிலே 2 Nalam 32:8 அவர்களோடு இருக்கிறது மாம்சபயம், நம்மோடு இருந்து நமக்கு துணை செய்கிறவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர் என்று சொன்ன அந்த வார்த்தை தேற்றினான். எசேக்கியா சொன்ன வார்த்தை, ஜனங்கள் நான் பேசுகிறது கர்த்தரை நான் நம்புவது மட்டுமல்ல, மற்றவர்கள் தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கும்படி விசுவாசத்தை ஊன்ற கட்டும்படி பேச வேண்டும். சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு அவங்களோட பிரச்சனையவே 10 நிமிஷம் பேசிட்டு கடைசியாக 1 நிமிஷம் ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் நன்மை செஞ்சு மாத்தினார். இல்லை, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை ஊன்ற கட்டவே, இடிக்க அல்ல. 2 Corinthians 13 இடிக்க அல்ல, ஊன்ற கட்டவே தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்களை இடித்து போடல, ஊன்ற கட்டவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நாவிலே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமத்தில் மற்றவர்கள் நம்பிக்கை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்களே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க போனார். 37:7 சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, ஆமென், காத்திரு என்று சொல்லி பார்த்தோம். இப்படியாக 5 காரியங்களை பார்த்தோம். நன்மையானவர்கள் கர்த்தரால் வரும், ரட்சிப்பு கர்த்தரால் வரும், பரிசுத்த ஆவியானவர் வருவார், நாவின் பிரதியுத்தரம் வரும், நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சென்ற வாரத்திலே நாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். ஆமென். இந்த நாளிலே இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். மணி 8:53, 9:30 மணிக்குள் முடிக்க வேண்டும். எத்தனை வார்த்தை சொல்ல முடியுமோ அத்தனை வார்த்தை சொல்கிறேன். 4ஆவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:33 வேதம் இப்படி சொல்கிறது, சீட்டு மடியிலே போடப்படும்
காரிய சித்தியோ காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். உனக்கு லக்கு எடுத்துருச்சுப்பா, உனக்கு லக்கு. புதுசா ஒரு காம்ப்ளெக்ஸ் கடைகளை மாநகராட்சி நிர்வாகம் திறந்தது. ஏற்கனவே கடை வச்சிருந்தவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க. யாருக்கு எந்த கடை அப்படின்னு சொன்னா லாட்டு போடுங்க, சீட்டு போடுங்க, சீட்டில் யாருக்கு விழுதோ அவங்களுக்கு அந்த கடை அப்படின்னு சொல்லி சென்னையில் புதுசாக திறந்த அந்த மார்க்கெட்டுக்கு அப்படி இது மாதிரி சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் காரியங்களை சித்திக்க பண்ணுகிறவன் கர்த்தர். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே கொடப்படும். every decision comes from the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரால் காரியம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால், சித்தின உடனே சித்தப்பாவுடைய மனைவி சித்தி, அம்மாவுடைய தங்கச்சி, சிலர் சித்தின்னு வாங்க, ஆனா எங்க வீட்டில் சின்னம்மான்னு சொல்லுவாங்க. சின்னம்மான்னு சொன்னா அம்மா வழியில, சித்தின்னு சொன்னா அப்பாவுடைய தம்பி மனைவி. அதை வச்சு இது அப்பா வழியா அம்மா வழியா. இங்க அந்த சித்தி கிடையாது. இது எந்த சித்தி? காரிய சித்தி, காரியங்கள் வாய்க்க பண்ணுகிற சித்தி. ஆமா, இந்த காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அது கர்த்தரால் தான் வரும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படியானால் என்னுடைய உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர். யாரால் காரியம் வாய்க்கும்? கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆமென். இந்த கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். 3ஆம் வசனம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்களை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தா பர்ஃபெக்ட்டா நீங்க முடிப்பீங்கன்னு சொல்லி யாருக்கு தெரியணும்? உங்க எஜமானனுக்கு, உங்க பிரின்சிபலுக்கு, உங்க ஹெச்எம்க்கு, உங்களுடைய மேனேஜிங் டைரக்டருக்கு, உங்க முதலாளிக்கு, உங்க வீட்டில் உள்ள உங்க அப்பாவுக்கு, என் மகன்கிட்ட இதை கொடுத்தா பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பான், இதை கரெக்டா பண்ணுவான் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. உங்களுக்கு நிறைய சமயம் தெரியல, ஆனா பிசாசுக்கு கூட தெரியுது. நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்கவில்லையோ, உங்களை, உங்க வீட்டை, உங்க பொருட்களை, உங்களோட மனைவி மக்கள், உங்கள் உறவினர்களை, உங்களோட சம்பத்துகளை, உங்களோட வேலைகளை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் வேலை அடைச்சு வச்சிருக்கார். அவர் கையில, உங்க கையில் ஆசை வச்சிருக்க, உங்க சம்பத்தை அவர் பெருக பண்ணுகிறார் என்று பிசாசுக்கு தெரியுது. என்னது? என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று யாருக்கு தெரியுது? எதிரிக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகினால உன்னோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ண வந்தோம். நாட்டு ராஜா அபிமெலேக்கு அவன் சொல்லுகிறான், ஈசாக்கை தேடி வந்து சொல்லுகிறான், உன்னோட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, உன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்று. வசனம் 26, 22, 28 வாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று கண்டோம். ஒரு நாட்டு ராஜாவுக்கே தெரியும், மகனே உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? உங்களுக்கு தெரியலையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் 11 மார்த்தாள் மரியாள் சொல்ற மாதிரி, நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஏன் ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த நஷ்டம் என்று சொல்லி இருந்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன். மத்தேயு 28:20 கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்கள் கூட இருந்தால் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென். ஆண்டவர் விசாரிக்க செய்வார். நெகேமியா 2:20 வாசிக்கிறோம், பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை என்ன செய்வார்? கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஆமென். எப்படியா செய்ய போறீங்க? என்ன பண்ண போறீங்க? 10 அடிக்கு ஆழத்துக்கு பில்லர் போடணும், கீழே ஃபவுண்டேஷன் போடணும், பிரமிடு செக்ஷன் பண்ணணும், அதுக்கு மேலே 9 அடிக்கு பில்லர் இழுக்கணும், அஸ்திவாரம் போடணும், கம்மாக்கரை தண்ணி ஊற்று அடிச்சு பொங்குது, இந்த ரோடை காட்டிலும் தண்ணி மட்டும் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த தண்ணியை எடுத்து வெளியே தள்ளுறதுக்கு ஆண்டவர் போன வருஷத்துலேயே மோட்டர் கொடுத்துட்டார் தெரியுமா? தண்ணியை எடுத்து இப்படி குழி தோண்டினா தண்ணி எடுத்து அதை சக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? மோட்டர் கொடுத்துட்டார். சர்ச்சு மேலே சென்ட்ரி போடும்போது தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு அம்மா இடுப்பில் அது என்னது ஓசை செல்லூர்ல இருந்து சுமந்துக்கிட்டு வந்தாங்க. ஆமா, பாக்டவுன்ல இருந்து தூக்கிட்டே வர முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. சரியா அவங்க ஜூன் மாசம் கொடுத்தாங்க, ஆகஸ்ட் மாதத்துல இந்த சென்ட்ரிங்க போட கர்த்தர் உதவி செய்தார். அவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் இந்த ஆலை வேலைகளை ஆரம்பிக்கிறது கர்த்தர் செய்தார். அதை போல செய்ய ஆரம்பித்து விட்டார். பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் செய்வார், அவரால் கூடாது ஒண்ணுமில்லை. ஆமென். ஆமென். தாவீதை பத்தி ஒருத்தர் சொல்றான். தாவீது பெத்லெகேம்ல சின்ன ஊர்ல சின்ன குக்கிராமத்தில் இருந்தார். எப்பிராத்தா எனப்படும் பெத்லெகேமே யூதாவில் உள்ள எல்லாவற்றிலும் சிறியதா இருந்தாலும் என்று மீகா 5:2 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பெத்லெகேம்ன்ற ஊரு ஒரு சின்ன குக்கிராமம், 1000 காட்டுல சின்ன கிராமம். ஒருவேளை அந்த ஊர்ல அதிகபட்சம் 400 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்களாம். 400 குடும்பம் இல்லை, 400 பேர் கூட இல்லையா. யூதாவில் 1000 சின்னது எது? பெத்லெகேம். அந்த ஊர்ல இருந்தானா தாவீது. 1 சாமுவேல் 16:18 ராஜா கிட்ட இருந்த, ராஜா பக்கத்துல இருந்த ஒரு மனுஷன் சொல்றான், ஒரு வேலைக்காரன் சொல்றான், பெத்லெகேம்ல ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். ஆமென். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க? நான் சின்ன கிராமத்துல பிறந்தேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஐயா, ஆளரவன் தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, மேப்ல பார்த்தா எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு சின்ன குக்கிராமத்துல தான் அம்மா பெருமான் ஐயா என்ன செஞ்சாரு? அங்க ஒரு சின்ன ஊழியத்தை செஞ்சார். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த அகில உலகத்துக்கு தெரிய அளவுக்கு கொண்டு வந்தார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் இந்த ஊரில், அவர் தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும். ஒரு வேலைக்காரன் சொன்ன சாமுவேலை குறித்து, அதை போலவே ஒரு வேலைக்காரன் சொல்றான், பெத்லெகேம் ஊர்ல இன்னும் அவருடைய மகன் இருக்கான். அவன் யாரு? காரிய சமர்த்தன். ஏன்? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். உங்க கூட கர்த்தர் இருந்தார்னா நீங்க காரிய சமர்த்தனா இருப்பீங்க. உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்கணும், உங்களுக்கு எங்க இருக்கிறீங்க ஏது இருக்குன்னு கொடுக்கணும், யாருமே சொல்ல வேண்டியது இல்லை, கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். இப்போ தேடு. தோல் பதையுடைய வீட்டில் கடற்கரை ஓரமா ஒருத்தன் இருக்கிறான். அவன் வீட்டில் யார் இருக்கா? சீமோன் எனப்பட்ட பேதுரு இருக்கு. அட்ரஸ் கொடுத்து அனுப்புவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றார். ஆமென். உங்களை நம்பி கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய அன்றைக்கு வீட்டின் விசாரணை கர்த்தர் யோசேப்பை வைத்தது மட்டுமல்ல, சிறைச்சாலையில் இருந்தபோது கர்த்தர் கூட இருந்தார். சிறைச்சாலை நிலைகளை விசாரிக்கிற பொறுப்பையும் கொடுத்தார். ஆகையால காரிய சித்தி கர்த்தரால் வரும். ஆமென். ஆமென். காரிய சித்தையோ கர்த்தரால் வரும் என்று 25வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். ஆமென். 2008வது வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதியும் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அது யூடியூப்ல 25வது வருஷம் கொடுத்த செய்தி இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் காரிய சித்தியை பற்றியே நான் பேசினேன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தை செய்தியை முடிக்கலாம். ஆனால் ஒரு சில பாயிண்ட் மட்டும் சொல்றேன். கர்த்தரை தேடுங்கள். 2 நாளாகமம் 26:5 உசியான்னு ஒரு ராஜா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான்.
2 நாளாகமம் 26:5. 2 கிரானிக்கல் 26:5. சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவர் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரோடு இரு. ஒவ்வொரு நாளும் மகனே மகளே கர்த்தரை தேடு. ஆமென். ஆமென். சங்கீதம் 37:5. இந்த தேவன் மேல் நம்பிக்கை வை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. commit your ways to the Lord, trust in him, he shall bring it to pass. ஆமென். ஆமென். ஓ தம்பிக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்துச்சு போன வருஷம். அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? இங்கிலீஷ்ல trust also in him, he shall bring you to pass. பரீட்சைக்கு படிக்கும் போதெல்லாம் இது மூலம் கண்ணு பார்க்குற வீட்டுக்கு வந்தோடனே நுழைகிறதுல பாஸ் பண்ண வைக்கிறார். அவன் பாஸ் ஆனா ஆண்டவர் அவனை அவனுடைய விருப்பத்தின்படி எவ்வளவோ சூழ்நிலை மத்தியில் வேற காலேஜில் போட்ட பிறகு கூட தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜில் கர்த்தர் அவன் விரும்பின அந்த படிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உங்க பிள்ளைகளை உங்களுடைய காரியங்களை பாஸ் பண்ண வைப்பார், வெற்றி பெற வைப்பார். ஆமென். 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 கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். 2 ராஜாக்கள் 18:5 எசேக்கியா கர்த்தரை நம்பினான். அவனை நம்பினது அவன மாதிரி யாரும் இல்லை. நம்புவதற்கு ஏதுவே இல்லாத நிலைமையில ஆபிரகாம் நம்பினான். ஆமென். ஆகையால நீங்களும் நம்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நம்பணும்? எதை நம்பணும்? எதை நம்பணும்? நீ நம்ப பண்ணின வசனத்தை எனக்காக நினைத்த, நீ நம்ப பண்ணின வசனத்தை எனக்கு நினைத்தருளும், என் அடியானுக்காக நினைத்தருளும். 119:49 வசனம். உங்க காரியம் வாய்க்கணும்னா சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் 3 வசனம், வேதத்தில் பிரியமாயிருங்க, இரவும் பகலும் தியானமாயிருங்க. அவன் நீர்க்காலண்டையில் நாட்டப்படுதும் தன் காலத்தில் தன் அணியை தெரிகிறதும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். 3 வசனம் போடுங்க. நான் முடிச்சுட்டேன், வசனமே இன்னும் போடல. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வேதத்தை படிச்சு கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை நம்பு. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அது சொன்னா, இது சொன்னா, அதெல்லாம் இல்லை. எனக்கு தேவன் வசனத்தை சொன்னார். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ராஜாவின் மனுஷன். யோவான் 4 கடைசி பகுதியில் அப்படி ஒரு வார்த்தை உண்டு, நம்பி போனான். போக வழியிலே பிள்ளை படைச்சிட்டான். ஏத்தாப்புல வந்து உன் குமார படைச்சிருக்க வசனத்தை நம்பி போ. கர்த்தர் எனக்கு இன்னைக்கு வார்த்தை கொடுத்துற. நேற்றைக்கு ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருந்தார். நேற்றைக்கு விடுதலை ஆகாத நிலை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் காத்து ஒன்று சேதப்படுத்தாதபடி. ஆமே. சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த வாக்கு தத்தங்கள், யாருக்கு அந்த வாக்குத்தத்தம் இருந்துச்சு சொல்லுங்க? உங்களுக்கு பேபியில் தான் சிஸ்டர், உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு இல்லை, இன்னும் சில தம்பிமார்களுக்கு, உங்களுக்கு ஆண்டவர் நேற்றுக்கு அதே சொல்லிட்டே இருந்தார். அந்த வசனத்தை நம்பி போங்க, எனக்கு வார்த்தை கொடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள். காரியம் வாய்க்கும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமென். இப்படி காரியங்கள் சித்திக்க பண்ணணும்னா நான் என்ன செய்யணும்? நம்புறது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? தேவனை நோக்கி ஆத்துமாவே அமர்ந்துரு. 62:5 62:1 நம்ம வாசிக்கிறோம். தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். ஆத்துமா நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அங்க இங்க இங்க அங்க அதெல்லாம் தெரியும். ஆனா உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அமருங்க. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்கள். ஆமென். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். என் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரால் வருவார். நாவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இப்பொழுது 7வதாக எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமென். ஆமென். வேலைக்காரியின் கைகள் எஜமாட்டின் கை, வேலைக்காரியின் கண்கள்
எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரனின் கண்கள் எஜமானின் கை நோக்கி எங்களுக்கு ஒத்தாசை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும், உதவி வரும். எனக்கு எங்கிருந்து சகாயம் வரும்? என் கண்கள். அம்மா அம்மா வேலை முடிச்சிட்டேம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. அம்மா நான் போயிட்டு வரேன். எத்தனை தடவை தான் இந்த அம்மா சொல்லும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? ஏதாவது குழம்போ காயோ ஏதோ ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அதுதான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன், அதான் அர்த்தம். புரியாது இல்லையா? புரியுறவங்களுக்கு புரியும். ஆமாம், என் மனைவிக்கெல்லாம் நல்லாவே புரியும். அந்த அம்மா அப்படி நின்றுட்டு இருக்கிற ரெண்டு காரியம். ஒன்று நாளைக்கு வராது, அதுக்காக இன்னைக்கு ஒரு பிட்டை போட்டுட்டு போகிறதுக்காக சொல்லுது, அல்லது என்னது ஏதாவது தர மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க, ஒரு வடை சுட்டு வச்சுருப்போம், ஒரு பூரி சுட்டு வச்சுருப்போம், ஏதாவது வச்சுருப்போம். அந்த இதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா ரெண்டு எடுத்து கொடுத்துக்கணும், செய்வோம். அது மாதிரி வேலைக்காரியின் கண்கள் கையை நோக்குது. அத மாதிரி என் தேவ பிள்ளையே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. 2 நாளாகமம் 20:12 அங்கே யோசபாத்து, அங்கே எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு இன்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த யோசபாத் ராஜா கர்த்தரை நம்பினார். 20 வசனம். கர்த்தரை யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். காரிய சித்தி பெற வேண்டும் என்றால் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்புங்கள். நம்பினார்கள், ஜெபித்தார்கள். எங்களுக்கு பலன் இல்ல ஆண்டவரே. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் பெரிய திரளான கூட்டம், அத்தனை பேர் வந்து நிற்கும் போது என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் காரியங்களை வாய்த்தது. ஆமென். எசேக்கியாவுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஆமென். 2 நாளாகமம் 32:30 அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. 32:30 எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஏனென்றா கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணான், காரியம் வாய்ச்சிச்சு, அவனுக்கு வேண்டிய உதவிகள் கிடைத்தது. ஆண்டவர் செய்தார். இந்த யோசபாத்துக்கு செஞ்சார். அப்படியே ஒருத்தருக்கு சண்டையை உண்டாக்கி அப்படியே ஒன்றும் இல்லாம பண்ணிட்டார். ஆமென். ஒருத்தர் கூட மீந்திருக்கல. 3 நாளா கொள்ளையடிச்சு பெராக்கா என்கிற ஆசீர்வாதத்தை 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 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 கர்த்தர் கிருபை செய்தார். ஏசாயா 38 அதிகாரம் 3 5 வசனம் அங்கே கூப்பிட்டார். ஏசாயா 38:3 முதல் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் அல்லவா, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் அல்லவா, என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதோ. என்னாச்சு? அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். அவனுக்கு மரணத்தண்டான வியாதி, சீக்கிரமா செத்து போவப்பா, காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆனா அவன் என்ன செஞ்சான்? ஜெபித்தான், விண்ணப்பித்தான், மிகவும் அழுது விண்ணப்பித்தான். ஆண்டவர் என்ன செய்தார்? ஒத்தாசை அனுப்பினார், 5 வருஷங்களை கூட்டினார். ஆமென். ஆமென். 2 நாளாகமம் 25:8 ஒத்தாசை செய்யவும் விலப்பண்ணவும் என் தேவனால் கூடும். ஆமென். காரிய சித்தி கர்த்தர் அவர் பார்த்து செய்வார்ப்பா. அவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, அவர் செய்வார் என்று சொல்லினார்.
அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க நீ எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? வாக்குத்தத்தம் அவர் கொடுத்துட்டார், அவர் செய்வார், அவர் செய்யட்டும் அப்படின்ட்டு சும்மா உட்கார்ந்து. யோசுவா 18:3. யோசுவா 18:3. அசதியா இருந்துடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முதலாவது தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். காரிய சித்தி உண்டாகணும்னா ஜெபம் பண்ணணும். ஆமென், ஆமென். ஜெபிக்கிறாங்க, செயல்படணும். ஜெபிக்கணும், செயல்படணும். இப்படியாய் அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காரிய சித்தி கர்த்தரால் வர வேண்டால் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கர்த்தரிடத்தில் இருந்து வரும். ஆமென், ஆமென், ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். அவர் கேட்கிறவர் மட்டுமல்ல, அப்படி கேட்டுட்டு அப்படி இருக்கிறவர் இல்ல. இந்த அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி புருஷன் சொல்லிட்டு போனாங்களாம். இவர் நேராக போனாராம், பார்த்தாங்க, வந்துட்டாங்க. அது பொங்கி ஊற்றி அப்படியே அடுப்பு அடைஞ்சு போச்சு. என்னங்க, நான் உங்களை பார்த்துக்க சொன்னேனே. ஆமாம், நீ பார்க்க சொன்ன, நான் போய் அதை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படி இல்லை, இதை பார்த்துக்கிறதுனா என்னது? அதை அடைச்சி அந்த காரியத்தை முடிக்கிறது. அது மாதிரி பார்க்கறது மட்டும் இல்லை, கேட்கிறாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை, கேட்கறதுக்கு பதில் தரணும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் போய் ஒரு கம்பு குச்சி எங்கிட்ட சொறி எங்கிட்ட வெளியே வந்த மாதிரி ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இந்த ராஜாஜி பார்க்குன்னு ஒரு பார்க்கில் அந்த ரயில் ஒன்று சுற்றி வர இடத்துல முன்னாடி இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு தெரியலை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனையோ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த ரயிலில் அப்படி வரும்போது அப்படி இங்கிட்ட காதில் குத்தி இங்கிட்ட காதில் போச்சு. இன்னொரு இதில் போச்சு, கண்ணை 2 மூடுது, காதை 2 மூடி, வாயை 2 மூடி, வாயை மூடி 3 குரங்கு பொம்மைகள் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். கண்ணால் பார்க்குறத, காதால் கேட்குறத, வாயால் பேசுறத, அதெல்லாம் நம்பாத. தேவ பிள்ளைகளுக்கு அந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதில்லை. கர்த்தர் கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் உங்களுடைய ஜெபத்தை பதில் கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். எப்படி? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறவர். ஆமென். அவர் கிரியை ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமென். இப்படி ஜெபம் அது எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமே ஜெயம். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். ஜெபித்தால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் நிச்சயமாக வெற்றி நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழி 21:31. ஆனால் இந்த குதிரை என்ன செய்யணும்? ஆயத்தமாகும். எதுக்கு? நீ செய்யற வேலையை செய்யறதுக்கு ஆயத்தமாகணும். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். காரிய சித்தையோ கர்த்தரால வரும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவோம். ஆனா எஸ்ஐயா 53:10 ஏசாயா, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானதா இருக்கணும். அவருடைய சித்தத்தை நானும் நீங்களும் செய்யணும். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை எஸ்ஐயா 48:14 பாபிலோனிலும் செய்வான். என் இடம் எப்படி, நான் வேலை செய்ய எப்படி, என் குடும்பத்தில் அப்படி பிரச்சனை, அந்த இடத்துல நான் இப்படி தான் இருக்க முடியும். இல்லை, நீ எந்த ஊரில் இருந்தாலும், எந்த நாட்டில், நீ பாபிலோனில் இருந்தாலும். பாபிலோன் என்னது? எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தல் 17:5. பாபிலோன் என்னது? வேசிகளின் தாய், அருவருப்புகளுக்கெல்லாம் தாய். ஆமென், ஆமென். அவன் நெற்றியில பெரிய யோக்கியன்னு எழுதியிருக்கா? ஆமா, இந்த நெற்றியில, பாபிலோன் நெற்றியில என்ன போட்டிருக்கு? வேசிகளுக்கும் அருவருப்பு தாய் தான் மேல ஒட்டி இருக்கு. அவ்வளவு மோசமான இடத்துல கூட ஒரு சாத்ராக்கு, ஒரு மேஷாக்கு, ஒரு ஆபேத்நேகோ, ஒரு தானியேல், இந்த 4 வாலிபருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, கண்டிக்கிறதுக்கு பாஸ்டர் இல்லை, திருத்துறது நடத்துறதுக்கு அவருக்கு உத்தரவாதம் எடுக்கிறது யாருமே இல்லை. ஆனாலும் சாப்பாட்டினால கூட தான் இருதயத்தை தீட்டுப்படுத்த கூடாதுன்னு ஒரு தீர்மான இடத்துல வந்தாங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
தீர்மானம் எடுத்து ஒரு இது பண்ணாங்க. யாரு? அந்த வாலிபர். ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் எடுத்தார். ஒரு டெசிஷன் எடுத்தார். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் மகனே. அந்த சித்தத்தை செய்யும் போது அடுத்த வசனம் சொல்கிறது, ஏசாயா 48:14, பாபிலோனிலும் செய்வான், சித்தத்தை செய்வான், செய்தால் அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல செயல்படுவோம். கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரிடத்துல வெள்ளை வெள்ளையா இருக்கிறது, புள்ளி புள்ளியா இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறது. இந்த டாபர்மேன் நாய் இருக்கிற மாதிரி எங்கேயாவது ஆடு குட்டி போடுமா? அப்படி வெள்ளைக்கல்ல புள்ளி புள்ளியா டாட் டாட்டா வச்சு, ஜீப்ரா மாதிரி வரி வரியா கருப்பு அப்படி வெள்ளை, கருப்பு வெள்ளை, இப்படி ஏதாவது செம்மறியாட வெள்ளாட குட்டி போடுமா? போடாது. ஆனா என்ன செஞ்சான்? என்ன பண்ணா? மகளைய ஏறினா, பட்டைய உரிச்சான், எல்லாத்தையும் செஞ்சா, வழியில போட்டு வச்சான். ஆடுகள் பொழியும் போது பார்த்துச்சு, அதே மாதிரி குட்டி போட்டுச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், செய்வார்னு இல்லை, நீ செயல்படு. ஐயா, மலையை காற்ற காண மாட்டீங்க, மலையை பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்காலை நிரப்புவேன்னு சொன்னாலும் நீ வாய்க்காலை வெட்டு, குளத்தை வெட்டு, ஆயத்தப்படு. கர்த்தர் கட்டடத்தை கட்டி கொடுப்பாங்கன்னா ஆயத்த பணியை நீ செய், நீ ஆயத்தமாகு. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், கட்டாயம் பாஸ் ஆகிருவேன். ஆனா நான் புத்தகத்தையே திறக்க மாட்டேன், கல்லூரிக்கே போக மாட்டேன், பாடத்தையே படிக்க மாட்டேன். இல்லை, நீங்க செய்ய வேண்டியது நீ செய். கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆமென். என்னால முடிஞ்சதை செய், மீதியை நீங்க பார்த்து. அப்பா 3 தடவை கரண்ட் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க எனக்கு. படிப்பறிவே இல்லாம எழுத்துக்கூட்டி வாசிக்கிற மாதிரி ஆயிட்டேன் பாலிடெக்னிக்ல செகண்ட் இயர் படிக்கும் போது. ஆனா என்ன செஞ்சார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் கை மேல கர்த்தருடைய கை அமர்ந்தது, கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்தார். என்ன படிச்சோனோ அதே வந்துச்சு, அப்படி எழுதுனேன். 87.7% பாஸ் பண்ணி கடற்படத்தளத்தில் உள்ள மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில் உள்ள ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக நான் என்ன செஞ்சேன், சப்ஸ்டேஷனில் என்னை 19வது வயசில் நான் இன்ஜினியராக, மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்தேன். ஜீப்பு, ஃபோனு, கூட்டிட்டு வரதுக்கு ஆளு, எடுபிடிக்கு ஆளு, அந்த இடத்த கூட்ட கொல்ல பெருக்கல ஒரு பாட்டி, 3 லைன்மேன், 3 எலக்ட்ரிஷியன். கர்த்தர் அந்த 19 வயசுல கர்த்தரை உயர்த்தி வைத்தார். ஒன்னே ஒண்ணு, கர்த்தரை நம்பியது செயல்பட்டு படிங்க, கர்த்தரை கேளுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். நீங்க ஜெயிக்க பிறந்தவர், நாம் தோற்க பிறந்தவர் அல்ல, ஆனால் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். ஆமென். யெகோவா நிசி, கர்த்தருடைய கொடி. வெளிப்படுத்தல் 17:6, ஆட்டுக்குட்டியானவர், அவர் எப்படிப்பட்டவர்? ஜெயிக்கிறவர். வெளிப்படுத்தல் 17:14, ஆட்டுக்குட்டியானவர், அவர் ஜெயிக்கிறார். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவர் அவர்களை ஜெயிப்பார். என் தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவர் ஜெயித்திருக்கார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் கையில நானும் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆமென். அந்த ஜெயம் நம்முடையது. அல்லேலூயா. ஜெயமும் மகத்துவம் கர்த்தாவே, ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள். 1 நாளாகமம் 29:11. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். அல்வா சாப்பிடுமை மரணத்தையே தூக்கி சாப்பிட்டார். ஏசாயா 25:8. மரணமே உன் கூறங்க, பாதாளத்தை ஜெயித்தார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்தார். யோவான் 16:33. உலகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், அந்த ஜெய கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். எங்க ஜெயம்? எந்த ஊர்ல, எந்த இடத்துல? 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலும் வெற்றி. ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் அண்ட் எவ்ரிவேர். எவ்ரிவேர், எனிவேர். ஆமென். உனக்கு எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி, எந்த ஊர்ல இருந்தாலும் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி. ஏனென்றால் அந்த ஜெய கிறிஸ்து எனக்குள் உங்களுக்குள் இருக்கிறார். ஜெயமோ கர்த்தரால், ஜெயமோ.
இன்னைக்கு சொன்ன காரியம், முதலாவது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இரண்டாவது ஒத்தாசை கர்த்தரால் வரும். கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரால வரும். மூன்றாவது ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த ஜெயத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு வேண்டியவைகளை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் தேவன் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகளையும் கொடுப்பார், சரீரத்திலே உங்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கொடுப்பார். ஆமென், ஆமென். நான் பெத்தேன், யாரா இது, இவங்கெல்லாம் யாரு ஏசா கேட்டாரு. உடனே யாக்கோபு சொன்னாரு, நான் பெத்த பிள்ளைங்க, ஏன் பிள்ளைங்க. அப்படித்தானே சொன்னாரு. 32 அதிகாரமா 33 அதிகாரமா ஆதியாகமம் 33 பாருங்க, 32 பாருங்க. அங்கே சொல்றாரு ஏசா, இந்த இவங்க தான் யாரு, இந்த மந்தையெல்லாம் யாரு, நம்ம கூட வந்திருக்கவங்களாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான். வாசிக்குவோம். 5ஆம் வசனமா? என்னது? தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். ஆமென், தேவன் கொடுத்த பிள்ளைகள். எஸ்ஐயா 8:18 நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். நான் பெற்றேன் இல்லப்பா, நீ பெற்றிருக்கலாம், ஆனா அது தேவன் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளை. ஆமென், ஆமென், தேவன் கொடுத்த பிள்ளை. அவன் சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டில் இருக்க வைக்கிற தேவன். ஈசாக்கு மனைவிக்காக ஜெபித்தார். அண்ணால் ஆலயத்தில் போய் தனக்கு ஒரு ஆண் குமாரனை தாங்குன்னு சொல்லி கேட்டான். ஆமென், புருஷன்ட்ட போய் பிள்ளை கொடு, இல்லாட்டினா சாகுறேன் அப்படின்னு ஒருத்தி கேட்டான். யார் தெரியுமா? ராகேல். ஆதியாகமம் 30 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். தேவன் பிள்ளையும் கொடுத்தாரு, சாவையும் கொடுத்தாரு. 2வது பிள்ளை பெறும்போது என்ன செஞ்சுட்டான்? குழந்தை பெறும்போதே அந்த திறந்த கற்பவாய் மூடாம அப்படியே செத்தே போயிட்டான். அப்பா கிட்ட சொன்னா, எனக்கு ஸ்திரீகளுக்கு இருக்கிற வழிபாடு இருக்கு, அதனால நான் எந்திரிக்கல. ஆனா அந்த நேரத்தில் அவ பெஞ்சமினை வயிற்றுல சுமந்துட்டு இருந்தான். குழந்தை வயிற்றுல இருக்கும்போது பெண்களுக்குரிய அந்த வழிபாடு இல்லாத நேரத்தில் தகப்பட்ட பொய் சொன்னா. இன்னொன்னு பிள்ளை கூட இல்ல சாகிறேன்னு சொன்னா, செத்தே போனான். யாரு? ராகேல். தேவ பிள்ளைய அப்படி அல்ல, கர்த்தர் தான் தர வேண்டும். உனக்கு பிள்ளை கொடுக்க நான் என்ன தேவனா கேட்டானா? தேவன் அல்லவா உனக்கு கற்பது, நான் தேவனா? ஆகினால எத்தனை குழந்தைகள் எப்படி என்பது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. மகளே, பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு வளருங்கள். அந்த பிள்ளை எப்படி நான் வளர்க்க வேண்டும், என்ன படிக்க வைக்க வேண்டும், எங்கே அவர்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், கற்பத்தில் இருக்கும் போதே. நீதிமொழி 13:12 மனோபாவும் அவனுடைய மனைவியும் கர்த்தரிடத்தில் கேட்டார்கள். நியாயாதிபதிகள் 13:12 நியாயாதிபதியை நீதிபதினு சொல்லிட்டேனா? சரி, நியாயாதிபதி 13:12. அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடக்கும் கேளுங்கள். எனக்கு எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை நீங்க வச்சிருக்கீங்க, அத்தனை பிள்ளை. ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கு போட்டுற வேண்டாம். 2 பிள்ளைன்னு நினைக்க வேண்டாம். என்ன தெரியுமா? 18% தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம் குறைந்து விட்டது. இப்படியே சென்றால் நம் நிலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. பிரான்ஸ் அதிபர் சொல்லியிருக்கிறார், குறைந்தபட்சம் 3-4 குழந்தைகளாவது பெற்று நம் நாட்டுக்கு உதவி செய்யுங்கள். அவங்க ஊர்ல அப்படி. ஆனா தேவ பிள்ளையே, எத்தனை குழந்தைகள் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்குது. எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனையும் பாதுகாக்க, பராமரிக்க, போஷிக்க, அவருக்கு செய்ய வேண்டியதை செய்ய தேவன் கிருபை செய்வார். ஏனென்றால் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். உன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யோபு அதிகாலமே எழுந்து பிள்ளைகளை வரச் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் பலி செலுத்தினான். அதுபோல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்காக, தகப்பனே, தாயே, நீ ஜெபி. ஆமென்.
காலமே எழுந்து அவளை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அவர்கள் இலக்கத்தின்படி சர்வா அன்னைக்கு அவன் சர்வாங்க தகனபடி இன்னைக்கு என்ன பலி? என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூவமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் 141 சங்கீதம் 2 வசனம். ஆமென். ஆண்டவர் செய்வார். நானும் என் வீட்டாகுமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் இப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க தேவ சமூகத்திலே ஜெபிக்க காரிய சித்தி கர்த்தரால் வரும், ஒத்தாசை கர்த்தரால் வரும், ஜெயம் கர்த்தரால் வரும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். பழையதை சேர்த்து சொல்லுங்க. 9 முதலாவது நன்மையான ஈவுகள் கர்த்தரால் வரும். 9 சேர்த்து அப்படி லைனா போட்டிருப்பான். 2வது ரட்சிப்பு கர்த்தரால் வரும், பரிசுத்த ஆவியான கர்த்தரால் வரும், ஆவின் பிரயத்தனம் கர்த்தரால் வரும், நம்புகிறது கர்த்தரால் வரும், காரிய சித்தி. 6வது காரிய சித்தி கர்த்தரால் வரும், 7வது ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும், 8 ஜெயமோ கர்த்தரால் வரும், 9 பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமென். இப்படியாய் கர்த்தர் தருவார். ஆமென். ஆமென். கர்த்தரால் வருபவை கர்த்தரால் இந்த காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? எழுந்து நிற்போம். தேவ சமூகத்திலே ஆண்டவராய் கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆண்டவராய் கர்த்தர் ஆண்டவர் செய்வார். தேவனே, ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? அன்புள்ள பிதாவே, அருமை இரட்சகரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே, என் பிள்ளைகளுக்கு நன்மையான கர்த்தரை தேடுகிற இவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி புத்தி உள்ள மனைவி கர்த்தராலும் ஈவு மனைவியை கண்டறிகிறவன் நன்மையானது கண்டறிகிறான். ஆண்டவரே, தகப்பனே, வாலிப தம்பிமார்களுக்கு தங்கைமார்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கொடுத்து தேவன் எனக்கு நல்ல ஈவை கொடுத்தார். செபுலோன், நப்தலி, நப்தலி என்று சொல்லி அன்று நல்ல ஈவை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரே, அன்றைக்கு இந்த பெண் கர்த்தரை துதித்தார். அதை போல குழந்தைகளை நல்ல ஈவுகளாக என் தேவன் உடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதி. குடும்பங்களை கட்டுவீராக, குழந்தைகளை கொடுப்பீராக, நன்மையான காரியங்களை என் தேவனாய கர்த்தரின் பிள்ளைகளுக்கு செய்வீராக. என்னுடைய காரியங்கள் வாய்க்கட்டும், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளட்டும். யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், நடத்த வேண்டும் என்று சொல்கிற நாவின் பிரயுத்தரத்தை கர்த்தர் கொடுத்து இவர்களை ஜெபிக்கிறவர்களாய் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ என் தேவன் கிருபையாய். ஆண்டவரே, உடைய ஊழியக்காரனாய் நான்
இவர்களை தேவ கிருபைக்கு தேவ இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வீடுகளிலே அன்று அப்பமும் தண்ணீரும் காணப்படட்டும். அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். பூமியின் உயர்ந்த இடங்களிலே அவனை நான் எங்க பண்ணுவேன் சொன்னவன் கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர்கள் அரணான அடைக்கலங்கள் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கர்த்தாவே ஆசீர்வதியும், பலப்படுத்தும், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நிரப்பி ஆசீர்வதியும். வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், கர்த்தருக்குள் செழித்திருக்கட்டும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா.